ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா காரசாரமாக தக்காளி வெங்காயம் மசாலாலாம் போட்டு அரைச்சி விட்டு நல்லா ஒரு காரசாரமான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுவும் அம்மா கை பக்குவத்தில். இன்றைக்கி வவ்வா மீன் தான் எடுத்திருக்கேன். நல்லா தலையும் வாழையும் போட்டு நல்லா ஒரு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நான் கொஞ்சம் நடுப்பாகத்தெல்லாம் எடுத்து மசாலா தடவி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் மெயினுங்க வெந்தய பொடி லாஸ்ட்டாக போடணும். அந்த மீன் குழம்புக்கு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். மீதி குழம்பு மிளகாத்தூள், சின்ன வெங்காயம் தனியாக உடச்சி வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம ஒரு சட்டி வச்சுருக்கோம். சட்டி நல்லா சூடாகிருக்கு. எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டோம். இது அரைச்சின்னு வந்துடலாங்க. அரைச்சின்னு வந்து வச்சுங்க. அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கணும். மிக்ஸி கழுவின தண்ணி, கடாயை கழுவின தண்ணி இதிலே ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம குடம்புளியை சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. ஒருக்கா பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். மீன் போட்டுக்கலாங்க. லேசாக இது கிளறி விடுங்க. கொஞ்சமாக வெந்தய பொடி, குழம்பு எடுத்து ஒரு துணியை பிடிச்சிக்கின்னு லேசாக ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மீன் குழம்பு அம்மா ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலையும் வாழும் போட்டு தான் சூப்பராக குழம்பு வச்சுருக்கேன். இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. இதே மாதிரி மசாலா அரைச்சி விட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க.